On a day 7 December 2024 Saturday evening இந்த ரீல் என் ஃபீட்ஸ்ல வந்துச்சு. bro நீங்க போய் கிணத்துல குதிங்க bro யாராச்சும் உங்களை காப்பாத்துறாங்களான்னு பாப்போம். ஏகப்பட்ட பேர் கேட்டி பாருங்க. பேர் பார்க்க முடியும். மக்களே இதுதான் கிணறு. இங்க தான் நான் குதிக்க போறேன். எனக்கு வேற நீச்சல் தெரியாது. யாரும் காப்பாத்துறாங்களான்னு பாப்போம். நீங்க அவங்க கட்டி குதிக்க போறீங்க மக்களே. ஐயோ அங்க பாரு அங்க மகனே காத்துக்கு ஓய்வதே அடையே தலைக்கொரு கோடி கிடையாது. மக்களே நீங்க சொன்ன டாஸ்க் முடிச்சாச்சு. அடுத்த டாஸ்க் நான் இருக்க பார்த்தாலே நல்லா தெரியுது அது ஃபேக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு இது சின்ன பசங்க பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கியூரியாசிட்டியில் நான் ஐடிக்குள்ள போய் பார்த்தேன். இன்னும் நிறைய ரீல்ஸ் இதே மாதிரி இருந்தது. அந்த டைம் ஐ ஜஸ்ட் பிளான் டு மேக் வீடியோ அபவுட் லைக் நான் இந்த டிராவிட் இன்ஃபோ பண்ணியிருந்தேன்ல அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ண பிளான்ல வந்து அந்த ரீல்ஸ்லாம் ஜஸ்ட் எனக்கே நானே சென்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு நிறைய வேலை இருந்து நான் இது பண்ணுறதுக்குலாம் சரியாக டைம் இல்லாமல் நான் அதை அப்படியே போஸ்ட்போன் பண்ணி ரொம்ப நாள் போயிட்டு இருந்தது. அந்த டைம் ஆக்டிவ் சத்யா போஸ்டர் வீடியோ போட்டு ஸோ நான் அந்த டைமில் என்ன நினச்சேன்னா ஓகே இதை ஒன்று நிறுத்திக்கலாம். அவங்களே சொல்லிட்டாங்கல்ல நம்ம வேறு இன்னும் தனியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதை பண்ண ஒரு பக்கம் ஆக்டிவ் காப்பின்னு கடிப்பாங்க இல்லைனா இன்னொரு பக்கம் கொடுவாங்க ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு கடிக்க வை ஜஸ்ட் நான் அதோட நிறுத்திட்டேன். அப்புறம் இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது கொடுவான்பு பற்றி பேசுன்னு சொல்லிட்டு. சரி என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஐடிக்குள்ள போய் பார்த்தேன். இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி போய் பார்த்தா nothing changed. It's getting worse, even worse than that. Evolving, just backwards. I just want to show you guys a recently posted reel. நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண லேட் ஆகும் பட் அந்த ரீல் இப்போ தான் ஒரு சில நாட்கள் முன்னாடி போஸ்ட் பண்ண கைகால நல்லா தான இருக்கு. எதுக்கு அடுத்த வீடியோல டவுன்லோட் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க? யாரெல்லாம் ட்ரெண்டிங்ல கிடைப்பாங்க அவங்க வீடியோ டவுன்லோட் பண்ணி தப்பு தப்பா பேசி நம்ம ட்ரெண்ட் ஆயிடலாம் நினைக்கிறீங்க. எதுக்கு இல்ல வேலை உங்களுக்கு? உங்க வீடியோஸ்ல முக்காவாசி வீடியோ ஃபேக்கா போடுறீங்க. நான் ஃபேக்கா வீடியோ போடுறேன் இல்ல ரியலா வீடியோ போடுறேன் எதுவுமே தெரியாம அரைகுறையா தெரிஞ்சிட்டு எதுக்கு நீங்க லூஸ் மாதிரி வீடியோ போடுறீங்க? என்ன ட்ரோல் பண்ணி போடுற வீடியோ எல்லாமே நல்ல ரீச் கிடைச்சிட்டு போறா. அதான் நீங்க 5 வீடியோக்கு மேல போட்டுருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். ஆனா இனிமேயாச்சும் யார் வீடியோ திருடி போடாதீங்க. சொந்தமா நீங்களே வீடியோ போடுங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க ப்ரோ? நான் ராஜாக்கே ப்ரமோஷன் பண்ணேன் ப்ரோ. நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேல புரியல உங்களுக்கு லூஸ் தான் ப்ரோ. நான் ராஜாக்கே சும்மா கலாச்சி தான் ப்ரோ வீடியோ போட்டுருந்தேன். நான் ப்ரமோஷன் பண்ணி போட்டேன். ஓகே வின் கேம் தான் ப்ரோ. அதுவும் ஃபேக்னு தெரிஞ்ச உடனே நான் அந்த வீடியோ பத்தி டெலிட் பண்ணிட்டேன் ப்ரோ. என்னோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் கூட ஏத்தல ப்ரோ. அதுக்கு ப்ரூஃப் கூட என்கிட்ட இருக்கு ப்ரோ. நான் எங்க வேணா காட்டுறதுக்கு நான் தயார் ப்ரோ. Nani? Look at this worm. கண்டென்ட்னா என்ன திருடி போடுறதுனா என்ன இதை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இந்த ரீலை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என்ன நம்ம ஏதாவது சொன்னால் பாப்புலாரிட்டிக்காக நல்லா ட்ரெண்டில் இருக்கணும் தூக்கி அடிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இதை பண்ணுவான். இன்னும் ஆக்சுவலி உனக்கு என்ன சொல்ல வராங்கன்னு அவங்களுக்கு புரியல புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது. இந்த டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்குல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சேலஞ்ச் கொடுத்து அதை பண்ணுறது அதை ஸ்டார்ட் பண்ணவனே ஒரு சைடு ரிக்ரெட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இன்னும் இவ்வளோ ஒஸ்ட்டாக யூடியூப் சேனல் இல்லனா நீ ஒரு ஆளே இல்லடா ப்ரோ. எனக்கு திறமை இல்ல. இப்ப காட்டுறேன் ப்ரோ என் திறமையை. 2019 மதுரையில நடந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டியில லோக்கல் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ப்ரோ. நான் ப்ரோ இதெல்லாம் ஸ்கூல்ல நடந்த டிரைவ் காம்படிஷன்ல நான் வாங்குன சர்டிபிகேட் ப்ரோ. ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டு சென்னையில இருந்து புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இருந்தா சர்டிபிகேட் வந்திருக்கு. இது நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தப்ப கொடுத்தது. கோயம்புத்தூர்ல வாங்குன அவார்ட், ஈரோட்ல கொடுத்த அவார்ட், இது பெஸ்ட் சைல்ட் ஆக்டர் அவார்ட் சென்னையில வாங்குனது. இது எல்லாமே நான் ரீசன்ட்டா வாங்குன அவார்ட் மெடல்ஸ். இது யூடியூப்ல வாங்குன கோல்ட் ப்ளே பட்டன், 2 சில்வர் ப்ளே பட்டன் ப்ரோ. இதுல கமெண்ட் பண்ணும்போது பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. என்ன எத்தனை செகண்ட் இருக்கு? ஜஸ்ட் 45 செகண்ட்ஸ்ல அந்த ஈகோ பீக் ஆகுறது உங்களால பார்க்க முடியும். இல்ல தலைகளும் போயிட்டு எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க. அலுமா எனக்கு மலபடில ஷாம்பு மூஞ்சி கையில ஃபேஷியல் பண்ணுங்க. ஏகப்பட்ட பேர் கேட்டி பேக்கெட் பேர் கொடுப்போம். சாமி சீக்கு உண்மையான மலபடி தான். What the is this piece of shit? So it's the point where it's getting worse. என்னடா இது? Okay, let's come to the point. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்? ரொம்ப மோசமாக நடிச்சுக்கிட்டு மற்றவங்கள லூசுன்னு திட்டிக்கிட்டு வயசில் பெரியவங்க அதெல்லாம் பார்க்காம ஏன் இப்படி பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் தி ஏஜ். என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேபி ஐ கெஸ் ஒரு 10 to 16 அந்த வயசில் உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இப்போ 10 to 16 இருக்கீங்க. உங்கள் கையில் அப்கோர்ஸ் ஒரு ஃபோன் இருக்குது அண்ட் மேபி யூ ஹாவ் அ சோர்ஸ் டு மேக் அ கேமராமேன். ஒருத்தரால் உங்களை வீடியோ எடுக்க முடியும். அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? மேபி யூடியூப்ல வீடியோ போடுறீங்க, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறீங்க. அட் சம் பாயிண்ட் யூ காட் அ ரீச் அண்ட் யூ காட் ஈவன் மோர் ஃபாலோவர்ஸ். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த வயசில் உங்களுக்கு ஈகோன்றதுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்குமா? அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்? இது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆர் மேபி எனக்கு தெரியல அந்த வயசில். அப் டு மை 16 I was a dumb. அந்த வயசுல இருக்கானும் போது நீங்க இந்த இடத்துல போய் தம்பி நீ இது பண்றது தப்புடா, இப்படி பண்ணாத அசிங்கமா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலே அவன் திருத்திக்கிறது கஷ்டம். நீ யாரா சொல்றதுன்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க. பட் இந்த இடத்துல நிறைய பேர் அப்படி சொல்றதையும் தாண்டி ஜஸ்ட் கெட்ட வார்த்தையில குட்டி குஞ்சான் இந்த மாதிரி ஏதாவது சொல்லும் போது என்ன ஆகும்? ஏற்கனவே ஈகோனா என்னன்னு தெரியாம அதை கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிற ரேஞ்சில் இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வரும்போது அது இன்னும் அந்த ஈகோ அதிகமாக்கி புரியுதா? ஒரு சில இடங்கள்ல they realize நம்ம வந்து மெயின் கேரக்டர் கிடையாது, we are just a NPC அப்படிங்கிற பாயிண்ட்.
அது வர்றதுக்கு லேட் ஆகும். அஃப்கோர்ஸ் இப்போ நான் ஆவரேஜாக வயசு ஒரு 13 வயசு இருக்குன்னு சொல்கிறேன்னா மேபி அதை வந்து அவங்க ஒரு 18 வயசில் தெரிஞ்சுக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே 15-14 வயசில் கூட தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒருவேளை அதை கடைசி வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்கவும் போகலாம். தட்ஸ் இன் தேர் ஓன் ஹேண்ட்ஸ். அவங்க மைண்ட் செட்டே அப்படி தான் இருக்குது இந்த வயசில். இப்போது நோ கேன் சேஞ்ச். அந்த அவங்களால மட்டும்தான் மாற்ற முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க பண்ணுற வீடியோஸ் கரெக்டாக இருக்குன்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்க சொல்கிறது மட்டும்தான் நம்ம நார்மல் சேஞ்ச். இட்ஸ் நாட் த ஏஜ் டு அக்செப்ட் த மிஸ்டேக். ஏதாவது தப்பு பண்ணால் அதை வந்து மாற்றிக்கிறது அந்த வயசு கிடையாது. நான் வந்து தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, அதை வந்து முட்டு கொடுக்க தப்பு பண்ணிட்டு நான் வந்து தப்பே பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு ஸ்கூலில் பிட்டாச்சு மாட்டா ஏன்னா பிட்டாச்சான்னு கேட்டால் இல்லை சார் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம்ல, லைக் அந்த மாதிரி தான் அந்த ஏஜ் கேட்டகரி தான். அந்த ஏஜில் இருக்க ஒருத்தங்கிட்ட வந்து யூ கைஸ் ஆர் யூஸிங் கெட்ட வார்த்தை, வந்து பார்த்துக்கலாம், சின்ன பையன் அடிச்சிருவேன், குட்டிக்கும், இந்த மாதிரிலாம் சொல்லும் போது லைக் அது இன்னும் தான் அவங்க பண்ணும். ஈவன் இஃப் யூ ஆர் அ கிரியேட்டர் வித் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் லெஸ் தன் யூ. இப்போ அவனுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 மில்லியன் சம்திங் தான் இருந்தது யூடியூப்ல. இப்போ அப்படியே யூடியூப் எடுத்துக்கிட்டு யூடியூபோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் 200 lakh ப்ளஸ் இருக்குன்னா இப்போ மைண்ட் செட் எங்கே போகும்? இப்போ நான் அந்த வயசுல இருந்து அவனை மாதிரி நான் வீடியோ போட்டிருந்து இப்போ யூடியூப் வந்து நான் பண்ண வீடியோஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் டேரெக்டாக எங்கே போவேன்னா என் சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டில் தான் போகும். கேவலம் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வச்சுட்டு நீ வியூஸ்க்காக என்னை பற்றி பேசுறியா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு ஃபஸ்ட்டு வரும். அடுத்த மைண்ட் செட் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்குறத விட நீ யாரெல்லாம் என்ன சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மைண்ட் செட் தான் எனக்கு வந்திருக்கும் மேபி ஐ கெஸ். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, நீ சொன்னதெல்லாம் தப்பு தான் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேக்காக ப்ரூஃப் ரெடி பண்ணி சும்மா நான் பாட்டு என் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி கூட நீ சொல்கிறத தப்புன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவேன். இதெல்லாம் ரியலைஸ் பண்ணி மாறுற சுச்சுவேஷன் வரதுக்கு லேட் ஆகும். சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், தட்ஸ் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு புரியாத சுச்சுவேஷன் இட்ஸ் லாங், ரொம்ப தூரம் இருக்குல்ல அது புரிஞ்சுக்கிறது. நான் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன், ஒரு பொண்ணு தனியாக போயிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து 4 பேர் பசங்க வந்து சும்மா ஒரு ஷார்ட்டுமா இதோ ஒன்று வச்சுங்க. அம்மா இங்கே தானே இருக்குன்னு சொன்னச்சு, ஆளை காணும். எப்படிங்க வா, எந்த ஊரு மாப்பிள்ள ஒரு பொண்ணு தனியாக போய் வாங்கல அப்படியே அந்த உடனே வந்துருக்கு எல்லாம் தனியாக போய் வாங்கும். அதை பார்த்ததுக்கப்புறம் இது அந்த அளவுக்கு மோசமாக போலையோன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு. யூடியூப்க்கு இன்ஸ்டால் டிஎம்ஓ இல்லை கமெண்ட் எதுவும் போய்ட்டு நான் சூப்பர் சேட் பண்ணுறேன். லைக் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சைல்டு மைண்ட் செட்டையும் தாண்டி வேற ஏதோ ஒரு இதுக்கு போயிட்டு இருக்குன்ற மாதிரியே இருக்கு. அண்ட் இன்னும் அந்த லூஸ் மாதிரி வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது இதையும் பார்க்கும்போது வாட்ஸ் கோயிங் ஆன்? யார் இதெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க? அவனே பண்ணுறானா இல்லை யார் இதெல்லாம் எடிட் பண்ணுறாங்க? அதுவும் எனக்கு புரியல, ஒன்றும் தெரியல. ப்ராப்ளம் அவங்கிறத விட அவனையும் தாண்டி ஆடியன்ஸ் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காங்க. இவன் இந்த கிட் ஆடியன்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் பண்ணுறது ஓகே உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அவங்க அதை நம்புறது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸில் சூப்பர் கியூட் அப்படி எப்படி ஏதோ ஒன்று சொல்கிறது கேட்டு அவனுக்கு இன்னும் அது வந்து என்ன சொல்கிறது ஓகே சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வில் டூ சம்திங் மோர். இன்னும் ஏதோ ஒரு ரீலில் வந்து பைக்கில் போகும்போது வேகமாக போகாதீங்க, ஸ்லோவாக போங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிடுங்க. இவன் மூத்திரத்தை குடி. சில இடங்கள்ல எனக்கு டிபெண்ட் பண்ணணும்னு தோணுது. சின்ன பசங்களை இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு தோணுது. அண்ட் இன்னும் சில விஷயங்கள்லாம் பார்த்தா எனக்கு வந்து சின்ன பையன் மாதிரியும் நடந்துக்கலையே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருதாயிடும். ஒன்றும் தெரியாது மண்ணு. ஒரு கிரியேட்டர் யூடியூப் எவ்வளோ நாள் டாப்பில் வச்சிருக்க போகிறான் மிஞ்சி போனால் அவங்களோட லைஃப் டைம் ஆவரேஜாக 4 to 6 years அவங்களோட கெரியர் பீக்கில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கவுண்டில் வர ஆரம்பிச்சோம். ஸோ இன் தட் வே ஹி வில் மே நாட் பி, எனக்கு தெரியல, ஒரு கட்டத்தில் டவுன் ஆகும். அட் தட் பாயிண்ட் மேபி ஹி வில் ரியலைஸ் ஆஃப்டர் சம் இயர்ஸ் மேபி என்ன மிஞ்ச போனால் என்ன பண்ண முடியும், இந்த பெட்டிங் ஆப்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணாமல் ஏதாவது ஸ்டாப் பண்ண முடியும். தட்ஸ் அது மட்டும் தான் பண்ண முடியும். ஆக்சுவல் கண்டென்ட்டாகவே இங்கே வளர்ந்துருக்கிறதுனா சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாவது சொல்கிறது அதை கேட்டு வீடியோஸ் பண்ணுறது இதுதான் வந்து ஒரு மெயின் கண்டென்ட்டாக இருக்கணும். அது நோ ஒன் வில் ஸ்டாப் இட். அதை ஸ்டாப் பண்ணால் ஒன்லி த திங் இஸ் யூ நீட் டு சேஞ்ச் இட். இப்போ நாங்கள் சொல்ல வரது என்னன்னா, யூ கைஸ் ஜஸ்ட் லீவ் ஹிம் இன் ஹிஸ் வே.